தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கார் நிறுத்துவதில் சுற்றுலா பயணிகளுக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஹோட்டலில் உணவு சாப்பிட சென்ற சுற்றுலா பயணிகளின் காரை வேறு இடத்தில் நிறுத்த சொல்லியதால் வாக்குவாதம் முற்றியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், யோகேஸ்வரன், சூர்யா, இளங்கோ ஆகிய 4 பேர் நேற்று தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில குளித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். காரினை இளங்கோ என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்போது சங்கரங்கோயில் தெற்கு ரத வீதியில் உள்ள ஒரு உணவகத்தில் சாப்பிடுவதற்காக அவர்கள் பயணம் செய்த காரினை சாலையின் ஓரமாக நிறுத்த முற்பட்ட போது அவர்களுக்கு முன்னால் நின்ற காரில் இருந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. காரினை ஓட்டி வந்த இளங்கோ என்பதை தவிர மற்ற 3 குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாசலில் நின்று கொண்டிருந்த திமுகவை சேர்ந்த சங்கரங்கோயில் ஊராட்சி ஒன்று தலைவர் லாலா சங்கரபண்டி என்பவர் காரில் வந்தவர்களிடம் காரை ஓரமாக நிறுத்துங்கள் என சத்தம் போட்டதாகவும், அப்போது போதையில் இருந்த பயணிகளான விக்னேஷ், யோகேஸ்வரன், சூர்யா ஆகிய 3 திமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் லாலா சங்கரபாண்டியன் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் சாரமரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அங்கிருந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் லாலா சங்கரபாண்டியன் ஆதரவாளர்கள் அந்த 4 பேரையும் சாரமாரியாக தாக்கியதோடு அவர்கள் பயணம் செய்த காரின் கண்ணாடிகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சங்கரங்கோயில் தெற்கு வீதி மிகுந்த கலவர பூமியாக காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து புளியங்குடி கோயில்பட்டி சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகர காவல்துறையினர் காயம்பட்டவர்களை மீட்டு சிகிச்சைக்காக சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனைகள் சேர்த்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.